தர்ஹம் பிராந்தியத்தில் உள்ள சர்வீஸ் மாஸ்டர் எனும் துப்புரவு சேவை நிறுவனத்தில் சுமார் $3 மில்லியன் அதிகமான பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனுடன் தொடர்புடைய மேலும் 5 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நிறுவனத்தின் செயற்பாட்டு முகாமையாளராக பணியாற்றிய பெண் ஒருவர் இந்த திட்டமிட்ட மோசடியை முன்னின்று நடத்தியதாக கூறப்படுகிறது. ஊழியர்களின் ஊதியத்தை திசை திருப்புதல், குடும்ப உறுப்பினர்களின் கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுதல் மற்றும் செய்யாத வேலைகளுக்கு போலியான ஒப்பந்தக்காரர் விலைப்பட்டியல்களை சமர்ப்பித்தல் ஆகிய வழிகளில் இந்த மோசடி நடந்திருக்கிறது. 2015 முதல் 2021 வரையிலான காலப்பகுதியில் மட்டும் 270 போலி காசோலைகள் மூலம் $3 மில்லியன் அதிகமான இழப்பு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மோசடி பணம் பல்வேறு வங்கிகள் மற்றும் சர்வதேச அளவிலும் கைமாற்றப்பட்டுள்ளது என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 8 பேர் மீதும் $5,000 அதிகமான மோசடி மற்றும் நிதி சுத்திகரிப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இதில் துவா ஹத்வா என்பவர் மீது போலி ஆவணங்களை தயாரித்ததாக கூடுதல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தப்பியோடிய 5 பேரையும் தேடும் பணியில் தர்ஹம் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.